ஏன் முக்கியத்துவமாகனா அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அமைந்த பிறகு வந்துட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 10th ஷெட்யூல் இந்த கட்சி தாவலை வந்து முறைப்படுத்தணும், அதை வந்துட்டு சரி செய்யணும். இது மாதிரி கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், ஆயா ராம் அப்படின்ற சொல்லி கட்சிகள்லாம் மாறிய சூழ்நிலையில் பல அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள் வந்து அவர்களுடைய தன்னிச்சையான செயல்களால் வந்துட்டு எப்படி கவிழ்க்கப்பட்டதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த 10th ஷெட்யூல் வந்துட்டு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையான கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினர் வந்து தெர் இஸ் அ ப்ரொடெக்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து 1/3 இருந்தது ஒரிஜினலாக. இப்போ வந்து அது வந்துட்டு அதாவது இதில் வந்துட்டு கட்சி தாவலை வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த சட்டம் அதாவது ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய 3/2 பங்கு மெம்பர்ஸ் வந்து கட்சி மாறும்போதோ இல்லை வேறு கட்சி, அது கான்செப்டே மெர்ஜர்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஈவன் அதாவது கட்சி தாவறது கிடையாது, இது மெர்ஜர்ன்ற அடிப்படையில் தான் அது. இதை சரி செய்வதற்காக தான் மெர்ஜர்னால் ஓகே, ஒரு 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையர் போகிறாங்கன்றப்ப அது லீகலாக அதை அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கு கம்மியாக இருக்கும்போது அது வந்து திட்டமிட்ட கட்சி தாவல் அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி தாவல் அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான அடிப்படை காரணமே இது மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி உறுப்பினர் வந்து மாற்று கட்சிக்கு செல்வதை தடுக்க வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய இந்த முடிவுகளை வந்துட்டு அது வந்துட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் இந்த அமைப்பு அதாவது வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆர் திஸ் டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது.